ஆதார் முதல் ரேஷன் கார்டு வரை அமலுக்கு வரும் புதிய விதிமுறைகள். மறக்காம நோட் பண்ணிக்கோங்க மக்களே. 2025ஆம் ஆண்டின் கடைசி மாதமான டிசம்பரில் நாடு முழுவதும் பல முக்கிய விதிமுறைகளில் மாற்றங்கள் அமலுக்கு வரவுள்ளன. அதன்படி ஆதார், பான் கார்டு மற்றும் ரேஷன் கார்டு ஆகியவற்றில் முக்கிய மாற்றங்கள் வரவுள்ள நிலையில் அது குறித்து அறிந்து கொள்ளலாம். பான் கார்டு மற்றும் ஆதார் இணைப்பு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அதுவும் டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் உங்கள் ஆதார் மற்றும் பான் எண்ணை இணைப்பது கட்டாயமாகும். குறிப்பாக இந்த காலக்கெடுவிற்குள் இணைக்காவிட்டால் ஜனவரி 1, 2026 முதல் உங்கள் பான் எண் செயலிழந்துவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதுவும் பான் எண் செயலிழந்தால் சம்பள கிரெடிட், SBIயில் முதலீடு, வரி செலுத்துதல் போன்ற பல நிதி நடவடிக்கைகளை சிரமங்களை எதிர்கொள்ள நேரிடும் என்று வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. டிசம்பர் மாதத்தில் ஆதார் அட்டையில் பல மாற்றங்கள் வரவுள்ளன. அதாவது ஆதார் அட்டை புதிய வடிவில் புகைப்படம் மற்றும் குறியீட்டுடன் மட்டும் வரலாம் எனவும் முகவரி விபரங்கள் நீக்கப்படலாம் எனவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது. குறிப்பாக ஆதார் அட்டை புகைப்படம் பிளஸ் QR கோட் வடிவத்தில் மட்டுமே வழங்கும் திட்டத்தை உதய் பரிசீலித்து வருவதாக கூறப்படுகிறது. ஆதார் அட்டையில் வரும் இந்த மாற்றம் குறித்து தகவலை இந்திய தனித்துவ அடையாள அமைப்பின் தலைமை செயல் அதிகாரியான புவனேஷ்குமார் வெளியிட்டிருக்கிறார். பொதுவாக நாம் சிம் கார்டு வாங்கும் போதும், ஹோட்டலில் சென்று தங்கும் போதும், போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்ளும் போதும் நமது ஆதார் அட்டையை அங்கே கொடுத்து சரிபார்ப்பு செய்து கொள்வது கட்டாயமாக இருக்கிறது. இவ்வாறு நமது ஆதார் அட்டை நகல்களை சமர்ப்பிக்கும் போது சில மோசடியாளர்கள் கைகளில் அவை சிக்கி தவறான நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றன. எனவேதான் டிசம்பர் மாதத்திலிருந்து ஆதார் அட்டை புகைப்படம் QR கோட் வடிவத்தில் மட்டுமே வழங்கும் திட்டத்தை உதய் பரிசீலித்து வருகிறது. எனவே ஆதாரை அச்சிட்டு கொடுப்பது முற்றிலும் தவறு. அட்டையில் படம், QR கோட் மட்டும் இருந்தால் போதும் என்று புவனேஷ்குமார் வலியுறுத்தியுள்ளார். ஒவ்வொரு ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கும் ஆதார் மறுசரிபார்ப்பை அரசாங்கம் கட்டாயமாக்கியுள்ளது. அதன்படி ரேஷன் கார்டு பயனர்களுக்கும் கட்டாய ஆதார் சரிபார்ப்புக்கான காலக்கெடு டிசம்பர் 31 என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்த தேதிக்குள் ரேஷன் கார்டில் உள்ள அனைத்து குடும்ப உறுப்பினர்களும் தங்கள் கைரேகைகளை பதிவு செய்து eKYCயை முடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதுவும் மாவட்டங்கள் முழுவதும் நகல் அல்லது தகுதியற்ற ரேஷன் கார்டுகளை கண்டறிந்து அவைகளை அகற்றுவதற்காக இன்று முதல் தானியங்கி தணிக்கையை தொடங்கும். ஆதார் அங்கீகாரம் மூலம் முகவரி தரவு மற்றும் வீட்டு விபரங்களை பயன்படுத்தி ஒன்றுக்கும் மேற்பட்ட ரேஷன் கார்டுகளை வைத்திருப்பது அல்லது பல இடங்களில் சலுகைகள் மற்றும் ரேஷன் அட்டைகள் ரத்து செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.